ஒரு சூப்பரான படம் தல. உண்மையாலுமே ஒரு நல்ல படம். இதய முரளி பேருக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வர காதலை சொல்ல முடியாமல் தவிக்கிறது தான் படம். அந்த வழி இருக்குல்ல, அந்த பெயின் தான் படம். அதர்வா ரொம்ப அழகா இருக்காரு. ரொம்ப எலகண்டா காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சின்னி ஜெயந்த் சார் வர சீன் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருக்காரு. மஸ்ட் வாட்சபிள் மூவி. தியேட்டர்ல வந்து பார்க்கணும். படம் ஃபுல்லா வராரு. கேமியோ தான் போடுவாங்க, பட் மெயின் ரோலை அவர் தான் வந்து ப்ளே பண்றாரு. அதர்வா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கு பெரிய ரோல் இல்லை, அங்கங்க இருக்கு, பட் ஃபீல் குட் மூவி. சாங் நல்லா இருக்கு. பிஜிஎம் தேவையான இடத்துல நல்லா இருக்கு. இதய சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவலைசேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை கனெக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் லென்த் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகலாம் மேபி, பட் அந்த ஒன் சைடு லவ் இருக்குல்ல, அதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை. குழந்தைகளோட பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், ஃபீல் குட் மூவி. ரொம்ப ஃபீலா இருக்கு. ரொம்ப இதயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கணிஞ்சி, ஒரு மாதிரி உருகி, ஒரு மாதிரி ஒன் சைடா லவ் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருக்கு. இந்த பார்வையாலேயே வந்து ஒரு காதல் இருக்குல்ல, சொல்ல முடியாம தவிக்கிற காதல் இருக்குல்ல, அதுல ஒரு டைலாக் கூட ரொம்ப அழகா இருக்கும். தூரத்துல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஈஸியா சொல்லிடலாம், கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட சொல்றதா கஷ்டமா இருக்கணும். அந்த இடம்லாம் வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். அதற்காகவே இந்த படத்தை பார்க்க வரலாம். நிச்சயமா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு படம். அதுதான் வந்து திருப்பி நான் சொல்றேன். இதய முரளி ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா இதயம் தொட்ட முரளியா இருக்கு. நிச்சயமா அவங்க அப்பாவையும் ஞாபகப்படுத்தியிருக்கு. பழைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. இதயம் படத்துல அந்த பழைய ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அது எடுத்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல காயடு கூட ஒரு சீன் வரும். அதுலதான் வந்து சின்னி ஜெயந்த் சார் வராரு. அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. தயவு செய்து படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. நான் அதான் மறுபடியும் சொல்றேன். பிகாஸ் என்னன்னா, நல்ல படங்களை வரவேற்க வேண்டியது ரசிகர்களுடைய கடமை. ஒரு நல்ல படம் அதர்வா சாருக்கு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்குங்க ப்ரோ. படத்தில் வந்து ஒரு ஆழமான காதல் கதை இருக்கு. ஆமாம், எனக்கு அதர் சார் பார்க்கும்போது பழைய 90s முரளி சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படத்தில் வந்து அந்த அந்த பழைய படத்தோட பாட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ட்ரெயினில் அவங்க கைடுலோகர் போகும்போது அவர் அதர் சார் வந்து அவங்க புத்தகமாக பார்க்க மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரெயின் மூவி வாங்கும்போது பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, ஒரு புன்னகையில் என்னை இட்ட நிலா, அந்த சாங் கொண்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்கு. அவரோட கேமியா வேற லெவலில் இருக்குங்க. அவர் தான் வந்து கடைசியில் வந்து ஹீரோ சேர்த்து வைக்கிற மாதிரி கதை. படம் ரொம்ப அருமையாக இருக்கு. அப்புறம் இது மவுண்ட் ரோட்ல வச்சு ஒரு ஃபைட் சீன், ஒரு பஸ்ல வச்சு ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் இருக்குங்க. அவர் காமெடிக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. அவர் சும்மாவே யூடியூப்லேயே பின்னி படம் எடுப்பாரு. அவர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்காம இருக்குமா. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் முழுக்க ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனர். செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த போத் காமெடிஸ் அண்ட் எமோஷன்ஸ் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 40வது நிமிஷத்துல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். அது யாருமே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நல்லா இருந்துச்சு. தமனோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிக்கவும் செஞ்சிருக்கேன், நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சின்ன படம் மாதிரி இல்லாமல் நல்லா செலவு பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. கேஸ்ட் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி ரோல் இல்லைனாலும் வந்து எல்லாருமே கொடுத்த ரோல் நம்ம டீசெண்டாக வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு இந்த இன்டர்வல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் மாண்டாஜா வந்து காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு வந்து தோணுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வரும்போது எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல வந்து பிலாசாபிக்கலா வந்து நிறைய விஷயம் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து பிடிச்ச பொண்ணுன்னு தாண்டி எதா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனாக சொல்லிடுங்க. அதை மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆறாத வடுவாயிடும். அதனால வந்து இதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நட்ராஜ் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரீசெண்டா எழுதுல வந்து நல்ல ஒரு மகாராஜாக்கு அப்புறம் நல்ல ஒரு ரோல் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில தேட்டருக்கு சர்ப்ரைசஸ் இருக்கு. அது வந்து தேட்டர்ல பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓவராலா பாத்தீங்கன்னா நல்லா வந்து யாரெல்லாம் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு சொல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கனெக்டடா இருக்கும். அதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல எந்த ஒரு கிளாமரான சீன்ஸோ இந்த மாதிரி வல்காரிட்டிலாம் இல்லாம நல்லா 2.25 மணி நேரம் ஜாலியா வந்து பார்த்துட்டு போகலாம். இல்ல 2.25 மணி நேரம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை மட்டும் 2.5 மணி நேரம் கட் பண்ணது நல்லா இருக்கும். எக்ஸ்டர்னல் கேமியோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து சொல்லவே கிடையாது. இது வந்து அவரை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்லா பண்ணிருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன், சரி எக்ஸ்டர்னல் கேமியோ வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா, அதுல கிளைமேக்ஸ் வர ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நிறைய அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் ஒன்று இருக்கு. அதை வந்து தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்துல? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா, அதான் இதயம் படம் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படியும் அது பையனாச்சே டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு தான். மற்றபடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நீ எக்ஸ்பெக்டேஷன் ஒர்த்தா இருந்துச்சா படம்? நல்லா இருந்துச்சு ப்ரோ.
சுதாகரோட ஆக்டிங் அப்படி இருந்துச்சு. அவர் அதேதான் பரிதாபங்கள்ல எப்படி நம்ம பார்த்திருப்போம் யூடியூப்ல எல்லாம் அதே மாதிரிதான் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு பாக்க. காமெடி சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி சீன்ஸ்லாம் அங்கங்க ஒர்க் அவுட் இருக்கு. கரெக்டா பிக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பகத் பாசில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவரு எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரை வச்சுதான் கதையா இருக்கு. நீங்க பார்த்தா புரியும். இதே முன்னே பழைய படத்துல அந்த கான்செப்ட் இருக்கு. பட் வந்து ஜென்சி கிட்ட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கனெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம 90s ஏர்லி 2Ksக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகும் இந்த படம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஜென்ரேஷன் லவ் எப்படி சொல்றது அதெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியாது. எடுத்தோமா சொல்றோமா அவள் தான் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஏர்லி 2Ksக்கும் 90ஸ்க்கும் தெரியும். நம்ம வந்து ஒரு பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணும்போது பயந்துட்டே அப்ரோச் பண்ணுவோம். ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம் நாளைக்கு சொல்றேன்டா மச்சான் நீ சொல்றேன்டா. அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் சிங்க் ஆகும். ஓவராலா வந்து மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பிரீத்தியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஹத்தோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. சுதாகரோட ஆக்டிங் வந்து எப்பவும் போல பரிதாபங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸோட ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. ஐ திங்க் ஜென்சிக்கு வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து இதுல ஜென்சிக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகும். மேல் லீட் வந்து மேபி 90s கிட்ஸ் இன்னும் யாருன்னா லவ் சொல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிலேட் ஆகும். பட் ஜென்சி கிட்ஸ்க்கு அவ்வளவா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பட் ஓவராலா ஒரு நல்ல ராம் வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் அவ்வளவு. படத்துல காமெடி சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சுதாகரோட காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரக்ஷன் சின்ன சின்ன ஜோக்ஸ் தான் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு.